வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ஒரு சிம்பிளான சாட் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சாட் ஐட்டம் பார்ப்போம். 250 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதை இப்போ நம்ம பாயில் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிடலாம். இந்த பாயில் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்போடு சேர்ந்து பாயில் ஆகும்போது சால்ட் ஸ்வீட் கார்னில் நல்லா இறங்கிடும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இது பட்டரில் கொஞ்சம் வதக்கணும். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் போட்டுடலாம். பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது பட்டர்லாம் நல்லா கார்னில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 1 மினிட் வதக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாதி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். பாதி தக்காளி சீடு இல்லாமல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.